வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம தனி வட்டி கணக்குகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா டே 6ல் உள்ள தனி வட்டி கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டைரெக்டாக சம்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ரூபாய் 10,950 என்ற அசலுக்கு 42 நாட்களில் ஆண்டிற்கு 10% தனி வட்டி முறையில் கிடைக்கும் வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது தனி வட்டி தான் கண்டுபிடிக்கணும். என்னென்ன கொடுத்துருக்காங்க? அசல் கொடுத்துருக்காங்க 10,950. ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. என் வந்து காலம் வந்து நாட்களில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆண்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு வருடத்துக்கு வந்து எத்தனை நாட்கள்? 365. அப்போ அதால் டிவைட் பண்ணால் நம்மளால் ஆண்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதை கேன்சல் பண்ண முடியாது. அப்போ அதனால் அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். PNR/100 அந்த ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிச்சிடலாமா? அசல் என்ன? பி என்ன அசல்? 10,950 இன்ட்டு என் வந்து 42/365 அப்படி எடுத்துக்கலாம். நம்ம 42/365 இன்ட்டு ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% டிவைடட் பை 100. இதை அப்படியே நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட வேண்டியதா. 0 0 கேன்சல் ஆயிருமா? இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 7 5 35, மீதி 1 15, 3 5 15 ஆகுமா? இங்கே 7 5 10, 1 5 9 5 45. இந்த 73ஐயும் 219ஐயும் கேன்சல் பண்ணலாம். ஒரு 73 73, 3 73 219. பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன தான் இருக்குது? 3 × 42. அப்போ 3 × 42 126. அப்போ தனி வட்டி எவ்வளோ? 126 ரூபாய். ஆன்சர் சி. அடுத்த சம். ஒரு வங்கியில் 6 மாதங்களுக்கு முதலீடு செய்யப்பட்ட அசல் ரூபாய் 2,500க்கு வட்டி 100 ரூபாய் கிடைக்கிறது எனில் அதே வட்டி வீதத்தில் 9 மாதங்களுக்கு அசல் ரூபாய் 3,200க்கு கிடைக்கக்கூடிய வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து வட்டி விகிதம் கொடுக்கல. ஃபஸ்ட்டு வட்டி விகிதத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஒரு வங்கியில் 6 மாதங்களுக்கு முதலீடு செய்யப்பட்ட அசலுக்கு வட்டி 100 கிடைக்குது. இதை வந்து PNR/100 அந்த ஃபார்முலாவில் போட்டோன்னா நம்மளுக்கு வட்டி விகிதம் கிடச்சிரும். அதே வட்டி விகிதத்தில் தான் 9 மாதங்களுக்கு இந்த அசலுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அதே வட்டி வீதம் தான். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வட்டி வீதம் கண்டுபிடிச்சிக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 100 ஈக்குவல் டு அசல் எவ்வளோ? 2,500 இன்ட்டு காலம் என் வந்து 6 மாதங்களை கொடுத்துருக்காங்க. ஒரு வருடத்துக்கு 12 மாதம். அதனால் 12ஆல் டிவைட் பண்ணால் ஆண்டுக்கு மாறிடும். 1 6 6 2 6 12 அரை வருடம். 6 மாதம் அப்படின்னாலே அரை வருடம். 3 மாதம்னா கால் வருடம். 9 மாதம்னா முக்கால் வருடம். அதை ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ 1/2 ஆர் தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை 100. 0 0 கேன்சல் ஆயிருமா? ஆரை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கலாமா? அப்போ 100 இன்ட்டு இந்த கீழே இருக்க 2 மேலே போயிடும். டிவைடட் பை 25 வருமா? 1 25 25, 4 25 100. 4 × 2 8 8%. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஈக்குவல் டு 8%. இதை அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். 3,200 அசல் இன்ட்டு காலம் வந்து 9 மாதங்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ முக்கால் வருடம் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 8%. டிவைடட் பை 100. 0 0 கேன்சல் ஆயிரும். 1 8 1 4 4 2 4 8. இதை அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். 32 இன்ட்டு 2 6. 32 இன்ட்டு 6 எவ்வளோ வரும்? 192. ஆன்சர் பி. அடுத்த சம். அசல் ரூபாய் 3000 ஆனது 6 1/4% வருட வட்டி வீதத்திற்கு 4 பிப்ரவரி 2005 முதல் 18 ஏப்ரல் 2005 வரை உள்ள காலத்தில் கிடைக்கும் தனிவட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? அசல் கொடுத்துருக்காங்க. அசல் எவ்வளோ? 3000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6 1/4%. இதை கலப்பு பின்னத்தில் இருக்குது. நம்ம தகா பின்னத்துக்கு மாற்றிக்கலாம். 6 நாங்கள் 24 24 + 1 5 25/4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போது என் வந்து ஃபஸ்ட்டு பிப்ரவரியில் வந்து பிப்ரவரி டு ஏப்ரல் வரைக்கும் கணக்கு பண்ணணும் நம்ம. அதாவது
பிப்ரவரி 4ல் தான் அந்த கடனை வாங்கியிருக்காங்க. 4ல் தான் வாங்கியிருக்காங்க. அப்போ 3 வரைக்கும் நம்ம கழிச்சிடணும். பிப்ரவரியில் வந்து லீஃப் இயர் அப்படின்னு மென்ஷன் பண்ணலை. அதனால் நம்ம சாதாரண வருடத்தை எடுத்துக்கலாம். அப்போ 28 சாதாரண வருடத்தில் பிப்ரவரிக்கு 28 நாட்கள். 28ல் 3 போச்சுன்னா எவ்வளோ? 25 நாட்கள் இருக்கும் பிப்ரவரியில். அதுக்கடுத்து மார்ச் வந்து ஃபுல்லாக இருக்கும். அப்போ 31 நாட்கள் இருக்கும். ஏப்ரலில் 18 வந்து நம்ம சேர்க்கக்கூடாது. கடன் திருப்பி செலுத்துகிறத வந்து சேர்க்கக்கூடாது. 17 நாட்கள் தான் எடுத்துக்கணும். அப்போ ஏப்ரலில் வந்து 17 நாட்கள். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு எத்தனை நாட்கள் கிடைக்கும்? 73 நாட்கள் கிடைக்கும். அதை ஆண்டுக்கு மாற்றணும் அப்படின்னா 365ஆல் டிவைட் பண்ணிடணும். ஓர் 73 73 73 365. அப்போ 1/5 ஆண்டு அப்படின்னு கிடைக்கும் நம்மளுக்கு. இதை நம்ம அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. P வந்து 3000 இன்ட்டு ஆண்டு வந்து 1/5ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அது இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 25/4 கலப்பு பின்னத்தில் மாற்றினது டிவைடட் பை 100. 0 0 கேன்சல் ஆகிடும். 1 5 5 5 25. ஓகேங்களா? அதுக்கடுத்து 2 4 15 2 30. பேலன்ஸ் என்ன இருக்குது நம்மளுக்கு? 15 இன்ட்டு 5 எவ்வளோ கிடைக்கும்? 75 டிவைடட் பை இந்த 2. அடிச்சு போட்டால் என்ன வரும்? 1 2 3 2 6 பேலன்ஸ் 1 7 2 14 பேலன்ஸ் 1 5. அப்போ 37 ரூபாய் 50 பைசா. ஆன்சர் சி, சாரி பி. அடுத்த சம். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 20,160 ஆகிறது எனில் அசலை காண்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அசல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8%. காலம் வந்து 5 ஆண்டுகள். கிடைக்கக்கூடிய தொகை வந்து 20,160 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அசல் தான் கண்டுபிடிக்கணும். இப்போது தனி வட்டிக்குரிய ஃபார்முலாலே யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அல்லது A = P+I, இந்த ஐக்கு பதிலாக PNR/100 ஃபார்முலா யூஸ் பண்ணி பிஏ காமன் எடுத்து அப்படியும் கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் SI சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் போட்டும் கண்டுபிடிக்கலாம். நம்மளே இந்த ஃபார்முலாவே எடுத்துக்கலாம். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு இப்போ I வந்து A - P, அதாவது தொகையில் இருந்து அசல் அமௌண்ட்டை கழிச்சிட்டோம்னா கிடைக்கக்கூடியது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. தொகை எவ்வளோ? 20,160 மைனஸ் P. இதுதான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? 20,160 மைனஸ் 20,160 மைனஸ் P. இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. P வந்து நம்மளுக்கு தெரியாத அப்படியே வச்சுக்கலாம். இன்ட்டு N வந்து 5 ஆண்டுகள், R வந்து 8%, 8. ஓகேங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 100. இதில் வந்து 100 இந்த சைடு கொண்டு போயிடலாமா? இந்த சைடு கொண்டு போயிட்டால் என்ன வரும்? இந்த 20,160ஓட இந்த 2 ஜீரோ சேர்ந்துருமா? மைனஸ் இந்த 100 வச்சு இங்கேயே மல்டிப்ளை பண்ணால் 100P அப்படின்னு கிடைக்குமா? இந்த சைடு என்ன கிடைக்கும்? 5 × 8 40P அப்படின்னு கிடைக்குமா? இந்த 100P அந்த சைடு கொண்டு போயிடலாம். 100P அந்த சைடு கொண்டு போனால் என்ன கிடைக்கும்? 140P இப்படி கிடைக்குமா? இப்போ Pயை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கலாம். அப்போது நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? P = 20,16,000 டிவைடட் பை 140 அப்படி கிடைக்குமா? 0 0 கேன்சல் ஆயிருமா? இதை 7ஆல் கேன்சல் பண்ணலாம். 7 7 14, 7 7 14, மீதி 6 61, 8 7 56, மீதி 6 60, மீதி 5 56, 8 7 56, 0 0 வருமா? அகெயின் 2ஆல் கேன்சல் பண்ணால் 1 2 1 2 4 2 8 4 2 8 0 0. அப்போ என்ன கிடைக்குது நம்மளுக்கு? 14,400 ரூபாய் அசல். ஓகேங்களா? ஆன்சர் டி. அடுத்த சம். ஆண்டுக்கு X% வட்டி வீதம் X ஆண்டுகளுக்கு ரூபாய் X தனி வட்டியாக கிடைக்கப்பெறும் அசல் தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அசல் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஆண்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? X ஆண்டுகள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் X%, அதுவும் X தான். தனி வட்டியும் X தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான்.
எக்ஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. பி தெரியாத அப்படியே வச்சுக்கணும். என் எக்ஸ் தான், ஆரும் எக்ஸ் தான், டிவைடட் பை 100. பிஏ மட்டும் ஒரு சைடு வச்சுக்கலாமா? அப்போ அந்த சைடு என்ன இருக்கும்? 100 இன்ட்டு எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இருக்குமா? எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிரும். பேலன்ஸ் இருக்கிறது 100 டிவைடட் பை எக்ஸ். அசல் 100 டிவைடட் பை எக்ஸ். ஆன்சர் பி. அடுத்த சம். ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 ஆண்டுகளில் ரூபாய் 8880 4 ஆண்டுகளில் 7920 மாறும் என்றால் அசலானது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அசல் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த அசல் எப்படி கண்டுபிடிப்பாங்க? நம்மளுக்கு வந்து தொகை கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த தொகையில் இருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது அசல். அப்போது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு தனி வட்டி. தனி வட்டியை கண்டுபிடிச்சி இந்த தொகையில் இருந்து கழிச்சிட்டோம்னா, அந்த தனி வட்டியை கழிச்சிட்டோம்னா அசல் கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ 6 ஆண்டுகளில் இந்த தொகை கிடைக்கிது. 4 ஆண்டுகளில் 7920 கிடைக்கிது. அப்போது 6 ஆண்டுக்குரிய தொகையில் இருந்து 4 ஆண்டுக்குரிய தொகையை கழிச்சிட்டோம்னா 2 ஆண்டுக்குரிய தனி வட்டி கிடச்சிருமா? 8880 மைனஸ் 7920. இதை சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 960. இதுதான் 2 ஆண்டுக்குரிய தனி வட்டி. ஓகேங்களா? அப்போ ஒரு ஆண்டுக்குரிய வட்டி எவ்வளோ? 960 டிவைடட் பை 2. கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 480 வருமா? இது ஒரு ஆண்டுக்குரிய தனி வட்டி. நம்மளுக்கு தொகை வந்து 4 ஆண்டுக்குரிய தொகை 6 ஆண்டுக்குரிய தொகை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ 4 ஆண்டுக்குரிய தொகை எடுத்துக்கிட்டோம்னா 4 ஆண்டுக்குரிய தனி வட்டி கண்டுபிடிக்கணும். ஒரு ஆண்டுக்குரிய தனி வட்டி எவ்வளோ? 480. அப்போ 4 ஆண்டுக்குரிய தனி வட்டி எவ்வளோ? 4 இன்ட்டு 480. 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 1920. இது 4 ஆண்டுக்குரிய தனி வட்டி. இப்போ 4 ஆண்டுக்குரிய தொகை எவ்வளோ? 7920. அதிலிருந்து 4 ஆண்டுக்குரிய தனி வட்டியை கழிச்சிட்டோம் அப்படின்னா அசல் அமௌண்ட் நம்மளுக்கு கிடச்சிருமா? கழிச்சா என்ன வருது? 6000. 6000 தான் அசல். ஆன்சர் ஏ. இதே இது 6 ஆண்டுக்குரிய தனி வட்டி. இது 6ஆல் பெருக்குனா 6 ஆண்டுக்குரிய தனி வட்டி. 6 ஆண்டுக்குரிய தொகையிலேருந்து அது 6 ஆண்டுக்குரிய தனி வட்டியை கழிச்சிட்டோம்னா அதுவும் அசல் கிடைக்கக்கூடியது 6000. சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்த சம். ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு வருட வட்டி 12% எனும்போது 2.5 வருடத்தில் கிடைக்கும் தனி வட்டியானது அதே தொகையில் வந்து மாற்றம் கிடையாது, அசல் மாறாது. அதே தொகைக்கு வருட வட்டி 10% எனும்போது 3.5 ஆண்டுகளுக்கு வருடத்தில் கிடைக்கும் தனி வட்டியை விட 20 குறைவு. இது 2.5 வருடத்தில் கிடைக்கக்கூடிய அந்த வட்டி இருக்குல்லையா, அது இந்த 3.5 வருடத்தில் கிடைக்கக்கூடிய அந்த தனி வட்டியை விட குறைவு. இதில் அசல் மாறாது, அந்த காலமும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் மட்டும் மாறுது. ஓகேங்களா? 20 குறைவு எனில் அந்த தொகையை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதில் காலத்தை வந்து நம்ம எப்பயும் போல் கலப்பு பின்னத்தில் இருக்க தகா பின்னத்துக்கு மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிஎன்ஆர் 5/100 அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அதாவது ஃபஸ்ட்டு இதைத்தான் போடணும். 3.5 ஆண்டுக்குரிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு போடணும். ஓகேங்களா? அதை விட தான் 2.5 ஆண்டுக்குரிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 20 குறைவு. அதனால் இதைத்தான் நம்ம ஃபஸ்ட்டு போடணும். பி தெரியாத, அதனால் அப்படியே வச்சுக்கலாம். என் வந்து 3.5 ஆண்டுகள். 3.5 வந்து நம்ம கலப்பு பின்னத்தில் மாற்றணும்னா என்ன வரும்? 2 6 + 1 7 7/2ன்னு வரும். அதே போல் 2.5க்கு வந்து 5/2 ஆண்டுகள் வரும். ஓகேங்களா? 7/2 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% டிவைடட் பை 100. அதுக்கடுத்து உள்ளது பி இன்ட்டு 5/2 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12 டிவைடட் பை 100. இதை விட ஃபஸ்ட்டு உள்ளதை விட செகண்டு 20 குறைவு. ஓகேங்களா? அதனால் இங்கே மைனஸ் போடுறோம். ஈக்குவல் டு 20. ஓகேங்களா? இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 1 2 2 10 1 2 6 12. இப்போ என்ன கிடைக்கும்? 7 இன்ட்டு 5 35 பி பை 100 மைனஸ் இங்கே 6 5 30 பி பை 100 அப்படின்னு கிடைக்குமா? 35 பி மைனஸ் 30 பி டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 20. இப்போ வந்து கீழே வந்து பகுதி வந்து ஒரே மாதிரி இருக்குது, மேலே உள்ள தொகுதி அப்படியே நம்ம கழிச்சிடலாம். 35 பியிலேருந்து 30 பி போச்சுன்னா 5 பி கிடைக்கும். இந்த 100 அந்த சைடு கொண்டு போயிடலாமா? அப்போ என்ன கிடைக்கும்?
2000 வந்துருமா, 5p = 2000. அப்போ p = 2000 டிவைடட் பை 5, 1 5 5, 4 5 20, 0 0. ஆன்சர் ஏ. அசல் வந்து 400 ரூபாய். அடுத்த சம். ஒரு அசலுக்குரிய தனி வட்டியானது அவ்வசலின் 1/25 மடங்கிற்கு சமம். மேலும் வருடத்தின் எண்ணிக்கையும் ஆண்டு வட்டி வீதமும் சமம் எனில் 4 ஆண்டுகளின் முடிவில் கிடைக்கும் தொகையானது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அசலை போல் எத்தனை மடங்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளுக்கு அசல் தெரியாது. அதை நம்ம அசலை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், பி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு அசலுக்குரிய தனி வட்டியானது அவ்வசலின் 1/25 மடங்கிற்கு சமம். அப்போது அந்த தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு வந்து 1/25 பி. ஓகேங்களா, 1/25 மடங்கு அசலில் 1/25 மடங்கிற்கு சமம். அப்போ எஸ் = 1/25 பி. ஓகேங்களா. அதுக்கடுத்து வருடத்தின் எண்ணிக்கையும் ஆண்டு வட்டி வீதமும் சமம் கொடுத்துருக்காங்க. அப்போ n = ஆர். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு கொடுக்கல. ஓகேங்களா. 4 ஆண்டுகள் கழித்து கிடைக்கக்கூடிய தொகை வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 1/25 பி. அதை அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அசல் வந்து பின்னு வச்சுக்கோம். என் வந்து ஆர். ஆருக்கு தானே ஈக்குவலாக இருக்குது, அதனால் நம்ம ஆர்னே எடுத்துக்கலாம். இன்ட்டு ஆர், ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கிறோம், அதனால் ஆர்லேயே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. டிவைடட் பை 100. இதில் பிபி கேன்சல் ஆயிருமா, இந்த சைடு r² ஆயிருமா, r² மட்டும் வச்சுக்கலாம், மீதியெல்லாம் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ 100 டிவைடட் பை 25ன்னு வருமா, 1 25 25, 4 25 100, r² = 4. அப்போ r = ரூட் எடுத்தோம்னா என்ன வரும், 2%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2%. ஓகேங்களா. இதை அப்படியே நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. எஸ்ஐ = பி இன்ட்டு என் வந்து 4 வருடத்துக்கான தனி வட்டியை கண்டுபிடிச்சிக்கலாம். 4 வருடம் முடிவில் கிடைக்கக்கூடிய தொகை தானே எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதனால் 4 வருடத்துக்குரிய தனி வட்டி எடுத்துக்கலாம். அப்போ ஆண்டு வந்து 4 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 2. ஓகேங்களா. டிவைடட் பை 100. அப்போது எஸ்ஐ = இங்கே என்ன வரும், அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிடலாம். 8p டிவைடட் பை 100. அதாவது டிவைடட் பை 100, இங்கே 2 0 இருக்குது. அப்போ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வரும், 8 0 புள்ளி. ஓகேங்களா. இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம், 0.08 பி. ஓகேங்களா. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, தொகை. அப்போ தொகை = பி ப்ளஸ் எஸ்ஐ, அசல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அசல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 0.08 பி. இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிட வேண்டியதான். 1p ப்ளஸ் 0.08 பி, ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும், 1.08 பி. அப்போ அந்த தொகையானது 4 ஆண்டுகளின் முடிவில் கிடைக்கக்கூடிய தொகையானது அசலை போல் 1.08 மடங்காக இருக்கும். ஆன்சர் ஏ. அடுத்த சம். ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டி வீதம் ரூபாய் 17,000 ஆக கிடைக்கிறது எனில் அந்த அசலை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது என் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 3 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12%, தொகை கொடுத்துட்டாங்க 17,000. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல, அசல் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இப்போது அப்போ நம்ம தொகைக்குரிய ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி அசல் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. தொகை வந்து என்ன, பி ப்ளஸ் ஐ. இந்த ஐக்கு பதிலாக என்ன எழுதலாம், பி ப்ளஸ் பிஎன்ஆர் பை 100 அப்படின்னு எழுதலாமா. இதில் பிஏ மட்டும் காமனாக வெளியே எடுத்துட்டால் என்ன கிடைக்கும், இங்கே 1 ப்ளஸ் இங்கே இதில் பி, இந்த டைமில் பி போயிடுச்சுன்னா என்ன மீதி உள்ளது, என்ஆர் டிவைடட் பை 100 கிடைக்குமா. இந்த ஃபார்முலாவில் அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். ஏ = அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்காம தொகை கொடுத்து அசல் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். A = P × 1 + NR by 100. இப்போ அந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. ஏ வந்து என்னது, தொகை என்ன கொடுத்துருக்காங்க, 17,000 இன்ட்டு P இன்ட்டு 1 + NR. N வந்து 3, R வந்து 12 டிவைடட் பை 100. இது எப்படி ஆகும்,
பி இன்ட்டு 1 ப்ளஸ் 3 இன்ட்டு 12 36 டிவைடட் பை 100 வருமா. இதை எல்சிஎம் எடுத்தோம்னா பி இன்ட்டு 136 டிவைடட் பை 100 வருமா. இதில் பிஏ மட்டும் ஒரு சைடு வச்சுக்கலாம். 136 பை 100 அந்த சைடு போச்சுன்னா 100 பை 136 வரும். ஓகேங்களா. ஏற்கனவே அங்கே 17,000 இருக்குது. இன்ட்டு 100 டிவைடட் பை 136 இதை அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். 2 டேபிளே ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ண ஆரம்பிக்கலாம். 6 12 பேலன்ஸ் 1 8 16 இங்கே 50 வருமா. அகைன் 6 6 4 8 இங்கே 25 வரும். இதை பார்த்தாலே தெரியுது 17ஆவது வாய்ப்பாடில் கேன்சல் ஆகும். ஒரு 17 0 0 0 ஈர் 17 34. ஓகேங்களா. அகைன் கேன்சல் பண்ணால் 1 2 இங்கே வந்து 1000ல் பாதி 500 500 இன்ட்டு 25 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் 12500. ஆன்சர் பி. அடுத்த சம். ஒரு தொகைக்கான வருட வட்டி முதல் 2 வருடத்திற்கு 4% ஆகவும் அடுத்த 4 வருடத்திற்கு 6% ஆகவும் 6 வருடங்களுக்கு மேல் 8% ஆகவும் உள்ளது. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கான 9 வருட காலத்திற்கான தனிவட்டி தொகை ரூபாய் 1120 எனில் அத்தொகையை காண்க. அத்தொகை அசலை காண்க. அசல் தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு முதல் 2 மொத்த வருடமே 9 வருடம். மொத்த வருடம் 9 வருடம். மொத்த தனிவட்டி எவ்வளோ 1120. இது மொத்த தனிவட்டி. அதாவது SI1 ப்ளஸ் SI2 ப்ளஸ் SI3 இந்த 3 தனிவட்டியும் கூட்டினா எவ்வளோ கிடைக்குது 1120 கிடைக்குது. மொத்தம் 9 வருடத்தில் முதல் 2 வருடத்திற்கு 4%, அடுத்த 4 வருடத்துக்கு 6% வட்டி வீதம். ஓகேங்களா. 8 வருடங்களுக்கு மேல் அதாவது மீதமுள்ள இப்போ இதில் 6 வருடம் போயிடுச்சு, மீதமுள்ள 3 வருடத்துக்கு எவ்வளோ 8%. ஓகேங்களா. 6 வருடங்களுக்கு மேல் 8%. அடுத்த மீதமுள்ள 3 வருடம் தான் இருக்குது. ஏன்னா மொத்தம் 9 வருடம் தானே இருக்குது. மீதமுள்ள 3க்கு 8%. இந்த 3 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் கூட்டினோம்னா நம்மளுக்கு 1120 வருது. இதை அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அசல் கிடச்சிரும். ஓகேங்களா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. அதாவது பி இன்ட்டு ஆர் என்னது ஃபஸ்ட்டு PNR பை 100. என் வந்து முதல் 2 ஆண்டுகளுக்கு எடுத்துக்கலாம். என் வந்து 2 4% வட்டி வீதம் டிவைடட் பை 100. ஓகேங்களா. ப்ளஸ் பி இன்ட்டு அடுத்த 4 வருடத்துக்கு எவ்வளோ 6% டிவைடட் பை 100 ப்ளஸ் பி இன்ட்டு அடுத்த 3 வருடத்துக்கு எவ்வளோ 8% டிவைடட் பை 100. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது 1120. ஓகேங்களா. இந்த 3 டேர்ம்லையும் நம்மளுக்கு P/100 காமனாக இருக்குது. அதை நம்ம வெளியே எடுத்துடலாம். P/100 அதை வெளியே எடுத்துட்டோம்னா என்ன கிடைக்கும் 2 இன்ட்டு 4 8 ப்ளஸ் 4 இன்ட்டு 6 24 ப்ளஸ் 3 இன்ட்டு 8 24 ஈக்குவல் டு 1120 கிடைக்குமா. இப்போது அப்போ எப்படி இருக்கும் P/100 இன்ட்டு 56 ஈக்குவல் டு எனக்கு அந்த சைடு என்ன இருக்கும் 1120. பிஏ மட்டும் ஒரு சைடு வச்சுக்கலாமா, மீதியெல்லாம் அந்த சைடு கொண்டு போயிடலாம். 1120 இன்ட்டு 100 டிவைடட் பை 56. இதை அப்படியே கேன்சல் பண்ணிடலாமா. 2 4 பேலன்ஸ் 1 8 2 16 இங்கே வந்து 50 வருமா. 50 2 100 4 28 1 7 மீதி 4 42 6 42 0 1 4 4 16 0. இப்போ 40 இன்ட்டு 50 4 5 20 இந்த 2 ஜீரோவை ஆட் பண்ணிடலாமா. இப்போ என்ன கிடைக்குது 2000. அசல் 2000. ஆன்சர் பி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வகுப்பில் டே 6க்குரிய சம்ஸ் எல்லாம் முழுமையும் பார்த்துட்டோம். அடுத்த வகுப்பில் டே 7க்குரிய சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.